Hi, this is Suresh from Coimbatore, கோவையிலிருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில BSc Agri படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஆஸ்பிரண்ட்ஸ், அங்கேயே B.Tech படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம ஸ்டடி பண்ண ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் சப்மிட் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க. தொடர்ந்து நிறைய எஜுகேஷனல் அப்டேட்ஸ் நம்ம வீடியோவில் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு இன்புட்டா நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஏற்கனவே 2-3 வீடியோ அக்ரி சம்பந்தப்பட்ட விஷயங்களை போயிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு ப்ராப்பர் கைட்லைன்ஸ் கண்டிப்பா நமக்கு இந்த வீடியோவில் வரும். ஸோ நம்ம வீடியோ ஃபாலோ பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்ல கேம்பஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு மிக மிக பிரகாசமா இருக்குன்னு நான் நம்புறோம். ஏற்கனவே நம்ம இன்ஜினியரிங் பொறுத்தவரை நிறைய பேரண்ட்ஸுக்கு அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம யார்ட்டையும் எதுக்காகவும் நம்ம பைசா வாங்கினதில்லை, பிசினஸ் கான்செப்ட்ல பண்றதில்ல. இது ஒரு சர்வீஸ் மோட்டோவில் பண்றோம். ஏன் அப்படின்னா நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நம்ம கடந்து வந்த பாதைகள் பட்ட கஷ்டங்கள் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டிக்கான அந்த கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே உங்க எல்லாருக்குமே ரேங்கிங் போட்டாச்சு, ரேங்கிங் வந்திருக்கும். நிறைய கோட்டா, அதாவது நம்ம இன்ஜினியரிங் மாதிரி இல்லாம BSc Agriயை பொறுத்தவரைக்கும் நிறைய கோட்டாஸ் இருக்குங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நீங்க அப்ராக்சிமேட்லி நீங்க கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் லெவலில் நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 1800-900 சீட் பக்கம் உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் பேஸ்டு 14 இன்ஸ்டிடியூஷன்ஸ், மொத்தம் கவர்மெண்ட்ல 14 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, பிரைவேட்ல 28 இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. இந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா 1890 சீட் வெவ்வேறு கோட்டாவுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல ஜெனரல் கோட்டா, ஜெனரல் கேட்டகரியில் அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 1105 சீட் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்காக ஒதுக்கப்பட்டிருக்கு, ஹார்டிகல்ச்சருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு, செரிகல்ச்சருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு, ஃபாரஸ்டிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் டெக்னாலஜின்னு வரும்போது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வருது, ஃபுட் டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தப்பட்ட கிளியர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர்ல கொடுத்துருக்காங்க. அது நீங்க கிளியரா படிச்சாலே தெரியும். பட் இது நீங்க உங்களுக்கு ஈஸி ரெஃபரன்ஸ், நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு டக்குனு ஒரு ஈஸி ரெஃபரன்ஸ், அத்தனை பக்கத்து 65 பக்கத்தை உட்காந்து உங்களால் படிக்க முடியாது. அதை நம்ம படிச்சு ஒரு சுருக்கி ஒரு சின்ன கிறிஸ்பா நம்ம இதில் கொடுக்குறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1890. அதை ஸ்பெஷல் கேட்டகரின்னு ஒதுக்கப்பட்ட சீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 785 சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா 1105 சீட் நீங்க எடுக்கலாம். ஸோ இதுதான் சீட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். காலேஜ் பாத்தீங்கன்னா 14 காலேஜ் இருக்கு. இந்த 14 காலேஜ்ல எது சார் பெஸ்ட் காலேஜ்? எஸ், நான் நிறைய ஸ்டடி பண்ணி பக்காவா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தாலும் அதுக்கு நம்ம எது ப்ரையாரிட்டி கொடுக்கறது, எதை நம்ம ஃபர்ஸ்ட்ல வைக்கிறது, எதை நம்ம செகண்ட்ல வைக்கிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இந்த லிஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க சார் எனக்கு லிஸ்ட் வேணும் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த PDF ஃபார்மேட் அவங்க அனுப்புறோம். எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா வீடியோல சொன்னோம்னா அரை மணி நேரத்துக்கு நம்ம வீடியோ போயிடும். உங்களுக்கே போர் அடிச்சு நீங்க வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதனால ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஐடியா மட்டும் நம்ம கொடுக்குறோம். வேற டீடைல்ஸ் வேணும்னா நீங்க என்னோட வாட்ஸ்அப்ல கான்டாக்ட்ல வாங்க, இல்ல ஈவினிங் ஹவர்ஸ்ல நீங்க ஃபோன் பண்ணுங்க. நம்ம லீஷரா டிஸ்கஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சஜஷனா கொடுக்குறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு தகுந்த நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நல்ல கேம்பஸ்ல நீங்க உங்க கேண்டிடேட், உங்க ஸ்டூடெண்ட், உங்களுடைய குழந்தைங்களை அங்க படிக்க வச்சு அவங்க மேலும் வளர்றதுக்கு என்னோட முடிஞ்ச உதவிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த வீடியோல நான் சப்மிட் பண்றேன். இப்போ டீடைல் நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைல் அனாலிசிஸ் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 கோர்ஸ் இருக்கு தெரியும். அதுல 10 கோர்ஸ்ல 6 கோர்ஸ் சயின்ஸ் பேஸ்டு கோர்ஸ், மிச்சம் இருக்கக்கூடிய 4 கோர்ஸ் டெக்னாலஜிக்கல் பேஸ்டு கோர்ஸ் இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டாஸ், நம்ம வேரியஸ் கோட்டாஸ் நம்ம பார்க்கலாங்க. அதுல ஜெனரல் கோட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. இந்த ஜெனரல் கோட்டாவோட ரேங்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ளை பண்ண கேண்டிடேட்ல இருந்து மொத்தமா இப்ப ஃபைனல் லிஸ்ட் போட்டதுல 31,410 பேருக்கு உங்களுக்கு ரேங்கிங் வந்திருக்கு. இதுல எல்லா கேட்டகரி இருக்காங்க. ஓசி கேட்டகரி, அதாவது ஜெனரல் கேட்டகரி ஆர் ஓசி கேட்டகரின்னு சொல்லுவாங்க. ஓபன் கோட்டா, BC கோட்டா, BC முஸ்லீம் கோட்டா, MBC கோட்டா, ST கோட்டா, SCA கோட்டா, ST கோட்டான்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அந்த ரேங்கிங் பாத்தீங்கன்னா 31,410 பேருக்கு உங்களுக்கு ரேங்கிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரேங்கிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மார்க் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 199ல இருந்தே உங்களுக்கு மார்க் எடுத்திருக்கிறாங்க. 199 கிட்டத்தட்ட 82.5 வரைக்குமே உங்களுக்கு மார்க் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த டீடைல்ஸ்ல மொத்தம் ஒவ்வொரு கேட்டகரிக்குலையும் எத்தனை ஸ்டூடெண்ட் வராங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு தனியாக லிஸ்ட் எடுத்திருக்கும். இதுல முக்கியமான விஷயம் நான் சஜஸ்ட் பண்ண நினைக்கிறது என்னன்னா, ஒரே ஒரு கட் ஆஃப்ல ஃபார் எக்ஸாம்பிள் 180 கட் ஆஃப் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த 180 ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 150 கட் ஆஃப் எடுத்தீங்கன்னா அந்த 150 ரேஞ்சில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பெசிபிக் கட் ஆஃப்லே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பா காம்படிஷன் லெவல் இந்த பக்கம் இந்த ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது கிளியரா தெரியுது.
போன வருஷத்தை பார்க்கும்போது நார்மலாக ஒரு 185 அப்படிங்கிற கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்டரி கட் ஆஃப்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மார்ஜின் லெவல் ஃபிக்ஸ் பண்ணணும்னா எனக்கு 185க்கு மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் கிடைச்சிடும். அதுக்கு கீழே போக போக கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ரிசர்வேஷன் இருக்கிறவங்க வேணா ஒரு 10 மார்க், அதாவது ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறவங்க ஒரு 10 மார்க் அல்லது 15 மார்க் நீங்கள் வந்து குறைச்சி இருந்தால் நீங்கள் தைரியமாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். இப்போ 190 கட் ஆஃப்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா 396 பேர் இருக்காங்க. அதாவது 199ல ஆரம்பிச்சு அங்கேருந்து 190க்குள்ள வர்றதுக்குள்ளே 396 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி 190க்கும் 180க்கும் இடையில 1597 பேர் இருக்காங்க. 180க்கும் 170க்கும் இடையில 2614 பேர் இருக்காங்க. 170க்கும் 160க்கும் இடையில பார்த்தீங்கன்னா 3557 பேர் இருக்காங்க. 160க்கும் 150க்கும் இடையில பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4019 பேர் இருக்காங்க. 150க்கும் 140க்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 4250 பேர் இருக்காங்க. 140க்கும் 130க்கும் இடையில பார்த்தீங்கன்னா 4412 பேர் இருக்காங்க. 130 and 120 130க்கும் 120க்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4412 பேருங்க. 130க்கும் 120க்கும் இடையில பார்த்தீங்கன்னா போட்டி போட போறது 3981 பேர். 120க்கும் 110க்கும் இடையில போட்டி போட போறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3173 பேர். 110க்கும் 100க்கும் கீழே நீங்க பார்த்தீங்கன்னா 2185 பேர் உங்க கூட போட்டி போடுறாங்க. 100லேருந்து 90 கட் ஆஃப் குள்ள பார்த்தீங்கன்னா 1074 பேர் உங்க கூட போட்டி போட போறாங்க. 90லேருந்து 82 புள்ளி அதுதான் லாஸ்ட் கட் ஆஃபுங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய கேண்டிடேட் 186 கேண்டிடேட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட 31410 பேர் இருக்கீங்க. 31410 பேருக்கு நீங்க சீட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1890 சீட். அதிலே ஒரு கோட்டா பேஸ்ட் இருக்கிறவங்க 775 சீட்டை பிடிங்கிட்டு போயிருவாங்க. 1105 சீட் உங்களுக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். இது போக பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் 28 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு. அங்க எல்லாமே சீட் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, எவ்வளவு டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம இன்னும் கிளியர் கட்டா எடுக்கல. அது எடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கொடுக்குறோம். கோட்டா பேஸ்ட் அப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டான்னு சொல்லி ஒரு கோட்டா இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டால கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா இந்த 194.5ங்கிறது ஹையஸ்ட் கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. 91ங்கிறது லோயஸ்ட் கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க. 147 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் அங்க இருக்கக்கூடிய சீட் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சீட் தான் அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடு, அந்த சீட் வந்து அலாட் பண்றாங்க. இண்டஸ்ட்ரியல் கோட்டால ஒரு சீட் தான் அலாட் பண்றாங்க. என்ஆர்ஐ கோட்டால பாத்தீங்கன்னா 263 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அங்க வந்து சம் பிக்சேஷன், அதாவது வந்து பேஸ்ட் ஆன் சம், அதாவது அந்த கிளியர் கட்டா எத்தனை இதுன்னு அவங்க வந்து கிளியரா சொல்லல. அவங்க வந்து பேஸ்ட் ஆன் சம் பர்சன்டேஜ் வந்து என்ஆர்ஐ வந்து கொடுக்கப்படும் கொடுத்துருக்காங்க. பட் 197.5 மார்க் எடுத்தவங்க கூட என்ஆர்ஐல வந்து ரேங்கிங் எடுத்து கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐக்கு கிளியர் கட்டா அவங்க இத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லல. அவங்க ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் பர்சன்டேஜ் வில் பி அலாட்டட் அப்படிங்கிறத என்ஆர்ஐ பொறுத்து சொல்லியிருக்காங்க. அது சம் பர்சன்டேஜ் என்னங்கிறது இன்னும் கிளியரா தெரியல. அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா அப்லோட் பண்றோம். உங்களுக்கு பிசிக்கலி ஏபிள்டு பர்சன், அதாவது டிஃபரெண்ட்லி டிசேபிள்டு பர்சன்ஸ், அதை நம்ம வந்து ஐ கேன் சே அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா கூட அவங்களுக்கு அப்படிங்கிற பாயிண்ட்ல வராங்க இல்லைங்களா. அதுல 4 விதமா வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த குறைகளே 4 விதமா பிரிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5% சீட், அதாவது ஒட்டுமொத்த சீட்ல தமிழ்நாடு அக்ரியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சீட்ல 5% சீட் வந்து உங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 5% சீட்டுமே வந்து ஒவ்வொரு கேட்டகரி, இப்ப விஷன் பேஸ்டு பிரச்சனை குறைகள் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு, இல்ல வந்து ஆர்த்தோ பேஸ்டு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு, இந்த மாதிரி 5 விதமா பிரிச்சிருக்காங்க. அந்த 5 விதமா இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் தலா வந்து 5% வந்து ஒட்டுமொத்தமா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏஜ் லிமிட் இதுக்கு மட்டும்தான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. 26 அப்படிங்கிறது மேக்சிமம் மினிமம் ஏஜ் லிமிட்டுங்க. அதுக்கு மேல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி காமன் கேட்டகரியில் எல்லா கேட்டகரியில் வரவங்களுக்கு ஏஜ் லிமிட்ங்கிறது 21 வயசுங்கிறது உங்களுக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எக்ஸைடேஷனல் கோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே 6 சீட் இருக்கு. இந்த 6 சீட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4+1+1 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. 4 சீட் அக்ரியில எடுத்துக்கலாம், 1 சீட் ஹார்டிகல்ச்சர் எடுத்துக்கலாம், 1 சீட் வந்து நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல எடுத்துக்கலாம் எக்ஸைடேஷனல் கோட்டாவை பொறுத்தளவுல. அப்புறம் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டருக்குன்னு சொல்லி ஒரு சீட் இங்க அலாட் பண்றாங்க. இங்க வந்து ஒரு சீட் வந்து BSc.Agri படிக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டருடைய அந்த வாரிசு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்ரியில வந்து இந்த மாதிரி கோட்டாஸ், பட் இன்ஜினியரிங்ல இந்த அளவுக்கு டீடைல்டா இல்ல. அக்ரியில வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. உங்களுக்கு வந்து கோட்டா பேஸ்ட் வந்து சீட்டை வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை அகைன் உங்களுக்கு வந்து 4+1 5 சீட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான ஆல் இந்தியா கோட்டா பேஸ்ட் வர மாதிரியான ஒரு விஷயம், அதாவது வந்து இப்ப ICAR சொல்லுவாங்க, அது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். இவங்க தான் அக்ரிகல்ச்சர்
யூனிவர்சிட்டிக்கு எல்லாமே ஹெட் இவங்க தான் வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடி மாதிரி. இப்போ நம்ம எப்படி இன்ஜினியரிங் ஏஐசிடி இருக்கோ அந்த மாதிரி அக்ரிக்கு இவங்க வந்து ஒன் ஆஃப் த ரெகுலேட்டரி பாடி மாதிரி. இப்போ இவங்க கண்ட்ரோலில் வந்து 15% ஆஃப் சீட் வந்து அவங்க ஒதுக்கப்பட்டிருக்கு. டோட்டல் சீட்ல 15% இந்த மாதிரி ஆல் இந்தியா பேஸ்ல எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி அதில் வர ரேங்கிங்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 15% சீட் ஒதுக்கப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு 100 சீட் இருக்குன்னா 115 சீட் அவங்களுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ 85% தான் இங்கே இருக்கு மொத்தமே. அந்த 80% நம்ம இங்கே எல்லாருமே நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். அதுதான் நம்ம கொடுத்த டீடைல்ஸுக்கு. இது போக இண்டஸ்ட்ரியல் ஸ்பான்சர்ஷிப் கோட்டான்னு ஒரு கோட்டா வந்து அக்ரியில் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏபிசி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அக்ரி பிசினஸ் கன்சோர்டியம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி கூட வந்து ஒரு பிசினஸ் டைப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எம்ஓயு பண்ணியிருக்கக்கூடிய எனி இண்டஸ்ட்ரி, அதாவது பிரைவேட் இண்டஸ்ட்ரி, பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அக்ரி பேஸ்டு ப்ராடக்ட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் அது அலௌடு. அவங்க இவங்க கூட எம்ஓயு போட்டிருந்தாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து அவங்க யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் லெட்டராவோ இல்லை வந்து அதுக்கு என்ன வந்து சொல்லுவாங்கன்னா இட்ஸ் நாட் ரெக்கமெண்டேஷன் லெட்டர், ஸ்பான்சர்ட் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அந்த ஸ்பான்சர் சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த ஸ்பான்சருக்கு பேர்ல 4 வருஷத்துக்கு ஒரு கம்பெனி ஒருத்தருக்கு கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் 4 வருஷம் கொடுக்கக்கூடாது. 4 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி இன்னொருத்தர் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சீட் அப்படிங்கிறது வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டால வந்து ஒதுக்கப்படுது. இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பெஷல் கேட்டகரி. இதை தவிர வந்து என்ன இருக்குன்னா ஸ்டடி இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு மோட் இருக்கு. இந்த ஸ்டடி இன் இந்தியா மோடுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சம் ஃபிக்ஸட் சீட்ஸ், அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து இந்தியாவில் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சீட் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ். இப்போ மொத்த சீட் இந்த மாதிரிலாம் வந்து அக்ரியில் பிரிக்கப்படுது அப்படிங்கிறதா. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ரேங்கிங் வச்சு பார்க்கும்பொழுது கண்டிப்பா அக்ரியில பயங்கரமான காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறது கிளியரா தெரியுதுங்க. உங்களுடைய கட் ஆஃப் லெவல் 185க்கு மேலாக இருந்தா நீங்க சேஃபர் சைட்ல சேஃபர் ஜோன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு ரிசர்வ்டு கேட்டகரி இருந்தீங்கன்னா ஒரு 10 அல்லது 20 மார்க் நீங்க குறைச்சிக்கலாம், உங்களுக்கு சேஃபர் சைட்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்பதான் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பெஸ்ட் கேம்பஸ்குள்ள போக முடியும். ஸோ பெஸ்ட் கேம்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு கவர்மெண்ட் பேஸ்டு, இன்னொன்று வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் மோட்ல இருக்கிறது. அது போக பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமா இருக்குங்க. இது பத்திர கம்ப்ளீட் நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கிறோம். அந்த லிஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டா அந்த வீடியோல சொல்றதுக்கு வந்து முடியாது. லிஸ்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா கூப்பிட்டீங்கன்னா அது எதெல்லாம் பெஸ்ட் கேம்பஸ் அப்படிங்கிற சொல்லலாம். பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறத ஒரு சின்னதா ஒரு 2-3 மட்டும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்போ தமிழ்நாடு அக்ரி கோயம்புத்தூரை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஒரு நல்ல ரேங்கிங்ல டாப் லெவல்ல இருக்காங்க. தமிழ்நாடு அக்ரி திருச்சியில ஒன்று இருக்கு, அவங்க ஓரளவுக்கு நல்ல ரேங்கிங்ல இருக்காங்க. அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அக்ரிக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, நல்ல பேர் இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஹார்டிகல்ச்சர் காலேஜ்னு சொல்லி மேட்டுப்பாளையத்தில் ஒன்று இருக்கு, அதுக்கும் ஒரு நல்ல லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு குறிப்பிட்ட அளவில் மிக நல்ல லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸாக பார்க்கப்படுது. அது போக நீங்க யூனிவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு வந்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ தாராளமாக நீங்க வந்து இப்போ அமிர்தா யூனிவர்சிட்டி பிளான் பண்ணலாம், அண்ணாமலை யூனிவர்சிட்டி பிளான் பண்ணலாம், காருண்யா யூனிவர்சிட்டி நீங்க பிளான் பண்ணலாம், எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நீங்க பிளான் பண்ணலாம், காந்தி கிராமம் சென்ட்ரல் அந்த திண்டுக்கல் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி சூப்பரா நல்ல ஃபீட்பேக்ஸ் இருக்கு, தாராளமாக அங்கெல்லாம் கிடைச்சு நீங்க தாராளமாக பிளான் பண்ணலாம். பாரத் யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி சம் யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க. இந்த யூனிவர்சிட்டியில் டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸ். இதையும் நம்ம கிளியரா நம்ம லிஸ்ட் போட்டு ப்ரையாரிட்டி போட்டு எதெல்லாம் நல்லா இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு, பேரண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, அங்கே என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் தரேங்க. இது போக பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எது சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ குமரகுரு கேம்பஸ்லேருந்து ஒரு நல்ல அக்ரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஐ மீன் இதெல்லாமே பப்ளிக் சர்வே பேஸ்டுங்க இதெல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி மேல் வருவத்தோடு இருக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வானவராயர் இன்ஸ்டியூட்னு சொல்லி நமக்கு இங்கே இருக்கிறது, அது நம்ம அதுவும் ஐ மீன் பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சென்னையில் வந்து ஒரு விமென்ஸ் இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குதுங்க, அந்த தேவகுணார் அப்படின்னு சொல்லி அந்த பேரில் வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்கு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஐடி, அதாவது யூனிவர்சிட்டியில் வந்து விஐடி வெள்ளூர் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னும் நிறைய கேம்பஸ் நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம், லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறோம். த பெஸ்ட்னு சொல்லி ரேங்கிங்ல மொத்தம் 27 ரேங்கிங் சொல்லி. ஆர்விஎஸ் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல கூட ஆர்விஎஸ்க்கு ஒரு நல்ல பேர் இருக்குதுங்க. அது போக ஓரளவுக்கு சுமார் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 இன்ஸ்டியூஷன்ஸ் நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து மக்கள் இன்னும் சரியான ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் எனிவே அதையும் நம்ம வந்து ப்ரையாரிட்டி போட்டு நம்ம வச்சிருக்கிறோம். டோட்டல் லிஸ்ட் 27ல உங்களுக்கு டாப் லெவல் எது இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தேவைப்பட்டா தாராளமாக நமக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணி
பேசுங்க. இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஒரு ரிப்போர்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் தானே தவிர, நம்ம பேசின ஒரு ரிப்போர்ட்ஸ் தானே தவிர, இது வந்து 100% வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இல்லைனாலும் 90% கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். இந்த இடத்துல நம்ம எந்த காலேஜையும் ஏற்றியோ எந்த காலேஜையும் இறக்கியோ நம்ம பயாசிங் இல்லாமல் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ எந்த கல்லூரி மேலேயும் எந்த ஒரு இன்ஸ்டியூஷன் மேலேயும் நமக்கு எந்த வித வெறுப்பும் கிடையாது. ஜென்ரல் ஃபீட்பேக்ஸ் நம்ம பப்ளிக்கில் பேசும்போதும் பப்ளிக்கில் கேட்கும்போதும் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். வேற யாராவது நம்ம தொடர்ந்து யாராவது கஷ்டப்படுத்துற மாதிரி தான் ஐம் சாரி. யாரையும் கஷ்டப்படுத்த நோக்கத்தோட இந்த டீடைல்ஸ் நம்ம கொடுக்கல. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த பிரைட் ஃபியூச்சர். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் இன்னும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் சுரேஷ். பாய்.